விவசாயம் செழிக்க அர்ஜுன் பிராண்ட் நீர் சேமிக்கும் பண்ணை குட்டைகள். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்னோட பேர் வந்து எஸ்ஆர் பத்மநாபன். நான் இயற்கை விவசாயம் ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நம்மாழ்வார் ஐயா கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு இயற்கை முறையில் இடுபொருளெல்லாம் தயாரித்து என்னோடய வயலில் பயன்படுத்திகிட்ருக்கேன். அது இல்லாத நான் வந்து பார்த்திங்கன்னா கரும்பில் ஒரு கரும்பு நாட்டு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாற்று நடவு முறையில் இயற்கை முறையில் பண்ணி பாரம்பரிய நகரங்கள் பூரா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாழையில் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வாழை சாகுபடிக்காக ஒரு வாழைக்கண்ணிலேருந்து ஒரு கண்ணிலேருந்து ஒரு 35லேருந்து ஒரு 50 கன்று பிரித்து எடுக்கிற தொழில்நுட்பம் அது. இதுக்கு பேர் கேலாவிருத்தி. கேலாவிருத்தின்ற பேர் எதுக்காக வந்துச்சுங்க சார்? கேலாங்கிறது இந்தி நேம் வந்து அப்படியே தமிழாக்கம் பண்ணதுனால கேலாவிருத்திங்கிறோம். இதுவாக தமிழில் பார்த்திங்கன்னா கோலவிருத்தி தான். கோலவிருத்திங்கிறது ஒரு கோலம் மாதிரி அந்த கண் இருக்கிறதுனால அந்த இதை வந்து நம்ம மேலே வந்து வரியாக கீறி விட்டு அந்த நுனி பகுதியை வந்து சிதைச்சி விட்டுட்டோமா அது பார்த்திங்கன்னா ஒரு கோலம் போட்டாப்பில் இருக்கும். அதனால் தமிழில் வந்து கோலவிருத்தின்னு தான் அதை நம்ம சொல்லணும். இந்த கோலவிருத்தி எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு பயிற்சியாட்ட உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கையில் வச்சுருக்கிற வாழைக்கண்ணை நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்க. இது தாய் மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்று, இடைக்கன்று. இந்த இடைக்கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊசிப்படையாக நல்ல கன்று வந்து பருமனாக இருக்கிற கண்ணாக இருக்கணும். இந்த கண்ணை வந்து நம்ம எடுத்துட்டு நல்லா இதை வந்து இந்த மேல் பகுதியை வந்து சுத்தம் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ணை வந்து எடுத்துட்டு இதை சிதைக்கணுங்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த அடிப்பகுதியை வந்து மண் இல்லாத நல்லா செதுக்கி எடுக்கணும். ஏன் செதுக்கி எடுக்கிறோம்னா நம்ம வயலில் இருக்கிற அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானம் அங்கே இருக்கிற நோய்த்தாக்கல் இல்லாத ஒரு இதுக்காக அந்த மண்ணை வந்து செதுக்கி எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த மடலை வந்து ஒவ்வொன்றா உளிச்சு எடுத்துடணும். இதுதான் முக்கியம். இந்த மடலை வந்து உளிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மடலை உளிச்சு எடுத்துட்டு மர உளிச்சு எடுத்துடணும். இந்த பகுதியை நல்லா செதுக்கி விட்டுறணும். இந்த பகுதியை வந்து நல்லா செதுக்கி விட்டுறணும். இதை செதுக்கி விட்டுட்டு இது மட்டமாக நல்லா செதுக்கி விட்டுட்டு கிழங்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த கிழங்கை வந்து 4ஆக கீறணும். சரிங்க. இந்த 4ஆக கீறணும். அதே மாதிரி பாகத்துக்கு பாகம் கீறணும். இந்த கீறது எதுக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இதுதான் கோலம். இந்த கோலங்கிறது இதுதான் கோலம். இந்த கோலத்தில் எடுத்துட்டு இந்த நடுப்பகுதியை வந்து சிதைக்கணும். இந்த நடுப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா சிதைக்கணும். இந்த குருத்து வராத இருக்கிறதுக்கு சிதைச்சிட்டோமா இது மாதிரி செஞ்சுட்டு இந்த கண்ணை சிதைச்சி எடுத்துட்டு இதை அங்கே சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் போட்டு நல்லா அலசணும். சரிங்க. இந்த சுடுதண்ணியில் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி இருக்கணும். அந்த செடி தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். அது எதுக்கு பண்ணுறோன்னா அந்த பூஞ்சானம் அந்த நுண்ணுயிர் ஏதாவது கிருமி நாசினி இதெல்லாமே போக்கணுங்கிறதுக்காக கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி அலசிடணும். இது மாதிரி அலசிட்டு இதுக்கப்புறம் இந்த இதை வந்து ஒரு இடத்துல நம்ம மரத்தூள் போட்டு. சரிங்க. மரத்தூள் போட்டு இது மாதிரி ஒரு இடத்துல இங்கே இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே அது மாதிரி மரத்தூள் போட்டு இந்த பெட்டு அமைச்சுக்கணும். இது மாதிரி பெட்டு அமைச்சு இந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அமைச்சிருப்போம். இந்த மாதிரி கீறினது தான் எல்லாமே. சரிங்க. குருத்து சிதைக்கப்பட்டது தான். இது மாதிரி சிதைக்கப்பட்டதில் தான் இது மாதிரி கண்ணை வந்து பதியம் வச்சுருப்போம். இது மாதிரி பதியம் வச்சுருவோம். ஓகே. இது மாதிரி பதிய வச்சுட்டு பஞ்சகாவியா இது இந்த இடத்துல வைக்கும் போது மேலே ஷேட் நட் போட்டுட்டு இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேட் நட் வேணும். இது மாதிரி கண்ணை பதிய வச்ச பிறகு ஷேட் நட்டு வந்து உங்களுக்கு பாலிகவுஸ் மாதிரி சின்ன ஷேட் நட் இருக்கும். 5 அடி உயரத்தில் ஷேட் நட் வரும். சரிங்க. அந்த ஷேட் நட்டுக்கு அடியில் வச்சுட்டோமா வெப்பச்சலனத்தில் இருந்ததுன்னா ஒரு 10 நாளைக்கு இருந்ததுன்னா சைடு வந்து வேகமாக முளைக்கும். இப்போ அந்த கண்ணை பதிய வச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு 10-15 நாளில் பார்த்திங்கன்னா இது மாதிரி சைடு
கண்ணுகள் வர ஆரம்பிச்சிடும். 10-15 நாள்லேயே வந்து வர ஆரம்பிச்சு 15 நாள்லேயே சின்னதாக வரும், சின்ன முளைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேகமாக நம்ம இடுபொருள் வந்து இயற்கை இடுபொருள் பஞ்சகாவியா இந்த சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா கொடுக்கும்போது இந்த அளவுக்கு வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த வளர வளர கன்று வந்த பிறகு நம்ம இதையும் சிதைக்கணும். இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை கண்ணையும் சிதைக்கணும். இது மாதிரி வந்த பிறகு ஒரு 15-20 நாள் கிளம்பிச்சு அது எப்படின்னு காட்டுறீங்களா? அது சிதைக்கிற இப்போ நான் நேரில் காமிச்சிட்றேன். இது மாதிரி நம்ம மரத்தூளில் பதிய வச்சு தண்ணி தெளிச்சுட்டு மேலே வந்து ஒரு பாலிகவுஸ்குள்ளே வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு படுதா போட்டு நல்லா மூடிட்டு கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 7 நாள் 8 நாள் கழிச்சு திறந்து விட்டோமா இது மாதிரி முளைப்பு வர ஆரம்பிச்சிடும். சைடு முளைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன முளைப்புகளை வர ஆரம்பிச்சிடும். இந்த முளைப்புகள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 20-30 நாளில் இந்த மாதிரி பெரிய கண்களும் இருக்கும். இது மாதிரி வந்த கண்ணுகளை இதை வந்து நம்ம சிதைக்கணும், மறுபடியும் சிதைக்கணும். இது முதல் முறை சிதைப்புன்னு சொல்கிறது. இதுக்கு பேர் முதல் முறை சிதைப்பு. இது மாதிரி கண் வளர்ந்த பிறகு செதிச்சிடணும். இதை வந்து மறுபடியும் கீறி விடணும். இந்த இடத்த எப்படி நம்ம அந்த முதல்ல கண்ணை வந்து கீறி அந்த கோலை விருத்தியாட்ட பண்ணோமோ, கோலம் போட்டோமோ, அதே மாதிரி இதை 4-3 கீறி விடணும். கீறி விட்டு இந்த சென்ட்ரு பகுதியை சிதைச்சி விட்டுறணும். சரிங்க. அந்த சென்ட்ரு குருத்தை மறுபடியும் சிதைக்கணும். அதே மாதிரி சிதைச்சிட்டோமா இது மாதிரி சிதைக்கணும். இது முதல் முறை கண்ணில் சிதைக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கண்ணுகள் இந்த இடத்துல சுற்றி வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 கன்று வரும். 1 2 3 4ன்னு வரும். அந்த கண்ணையும் இது மாதிரி சிதைச்சி விடணும். அது இரண்டாம் நிலை சிதைப்பு அப்படின்னு பேர. இது மாதிரி சின்ன கண்ணுகள் இதில் ஒவ்வொன்றும் வரும். 4 கன்று வரும். அந்த 4 கண்ணையும் அறுத்து விட்டோமா அதை இது மாதிரி சிதைச்சி விடணும். இதே மாதிரி ஒரு 15-20 நாளில் வந்துடும். வந்த பிறகு சிதைச்சி விட்டோமா அந்த சிதைச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கண்ணுகள் வர்றதை தான் பாக்கெட் எடுத்து பண்ணணும். சின்ன பாக்கெட்டில் நம்ம பண்ணணும். சரிங்க. ஒரு இதிலிருந்து எத்தனை கன்று வருங்க? ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையில் 4 to 5 கன்று வரும். ஒரு கட்டையில் முதக்கட்டையில் 4 to 5 கன்று இதில் சுற்றி வரும். சரிங்க. அடுத்த முறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் 4 கன்று வரும். இப்போ 4 16 கன்று வந்துடும். அந்த 16 கண்ணை சிதைச்சு விட்டோமா அதில் 4 கன்று வரும். அது 16 × 4 நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கன்று கிட்ட நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்க. இந்த 50 கண்ணையும் பாக்கெட்டு இது மாதிரி சின்ன கண்ணாக வந்த பிறகு இங்கே வாங்க, இங்கே அப்படியே வந்து பாருங்கள். பாருங்க இது மாதிரி வரும். இது மாதிரி சின்ன கண்ணுகளாக வரும் பொழுது இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் வந்த பிறகு இதை அப்படியே பாக்கெட் பண்ணும். இதை பேத்து இப்படியே சின்ன கத்தி கொண்டு அப்படியே பேத்து அப்படியே பாக்கெட் பண்ணிட்டோமா சின்ன ஒரு 4x3ங்கிற சைஸில் இருக்கிற பாக்கெட்டில் மரத்தூள் நம்ம இல்லைன்னா தேங்காய் நார் கழிவு, மக்குன தேங்காய் நார் கழிவு கொஞ்சம் செம்மண் கலந்து அதை அதுக்குள்ளே இதை பதிய வச்சிட்டோமா இது நல்லா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சைஸாக வந்துடும். அது வர்றதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் வந்துடும். ஒரு கன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு 90 நாள் வந்துடும். இந்த மொத்தமாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபினிஷிங் வந்து 90 நாள் வந்துடும் உங்களுக்கு. 90 நாளில் எந்த கன்று சமமான கண்ணாக இருக்கோ அதை பிரித்து தனியாக வச்சு அதுக்கு நம்ம இந்த பஞ்சகாவியா சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா கொடுக்கலாம், ரைசோபியம் கொடுக்கலாம், இது மாதிரி பூஸ்டர் கொடுக்கலாம். பொதுவாகவே சமமான கன்று நிறைய இருக்குங்களா? இருக்கும். இது மாதிரி நம்ம பாக்கெட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா வேகமாக அது வேர் விட்டு வளர்ச்சி வரும். டெய்லியும் ஈரப்பதம் பார்க்கணும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ தண்ணி தெளிக்கணும். ஏன்னா அந்த மரத்தூள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்து வச்சக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் வேர் வளர்ச்சி அதில் அதிகமாக இருக்கும். இந்த மரத்தூளுக்கு பதிலாக தேங்காய் நார் கழிவும் செம்மண்ணும் கலந்து போடும் பொழுது அதுலேயும் நிறைய வேர் வளர்ச்சி வரும். 3வது பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சகாவியா இயற்கை முறையில் பஞ்சகாவியா கொடுக்கலாம். சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா நம்ம வேளாண்மை துறை இதுலேயும் கிடைக்குது. வெளியிலையும் நிறைய கம்பெனியில் போடுறாங்க. அதை கூட நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது நோய் தாக்காத நல்ல முறையில் ஆரோக்கியமான கன்று நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த கண்ணை பாக்கெட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு போய் வயல் இது அறுத்து விட்டுட்டு திரும்ப வந்து பஞ்சகாவியை தெளிக்கணும். பஞ்சகாவியை தெளித்தாதான் உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சத்துக்கள் ஏன்னா ஒரு பஞ்சகாவியாவில் வந்து ஆல் நைட்டின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய சத்துக்களும் நுண்ணுயிர்களும் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் தான் நிறைய சத்துக்களை கண்ணுக்கு கொடுத்து வளர்த்தக்கூடியது. அந்த ஆரோக்கியமான கண்ணு கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த பஞ்சகாவியாவை தெளிக்கலாம். சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா தெளிக்கும் போது நோய் தாக்கலை குறைக்கும். அது இல்லாத ரைசோபியம், அசோஸ்பைலம், பேட்டாபிட்டியா இதெல்லாம் கூட நம்ம இந்த கண்ணுக்கு தெளித்து கொண்டுக்கிட்டு வரலாம்.
இதெல்லாமே தெளிக்கும் போது கண்ணோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சமச்சீரான கன்றுகளை நம்ம பிரித்து வச்சு அதில் நம்ம ஒரு வயல் ரெடியான பிறகு நம்ம வயலில் போய் நடவு பண்ணுறதுக்கு தகுதியான கன்றுகளை கொண்டுக்கிட்டு போய் நடவு பண்ணலாம். இது மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு கண் உற்பத்தி பண்ணி செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளாமை வச்சுருக்கோம், அதை அழிக்கங்காட்டியுமே நம்ம கண் உற்பத்தி பண்ணிக்கலாம். கண் உற்பத்தி பண்ணி ஒரு நிழலான பகுதியில் இல்லை பசுமை குடில் அமைச்சோ அதுக்குள்ளேயே நம்ம இந்த கன்றுகளை வச்சுருந்துட்டு தேவைப்படும் பொழுது நம்ம அந்த 3-4 மாதம் அங்கேயே வளர்கிறதுனால நம்ம வயலுக்கு போய் நடும் பொழுது நம்மளுக்கு அந்த ஒரு வெள்ளாமையை எடுத்துடலாம். ஒரு நஞ்சை வைக்கிறாங்க, ஒரு சின்ன வெள்ளாமை வச்சு எடுக்கிறவங்களுக்கு, இல்லை வேறு வெள்ளாமையை அழிச்சிட்டு செய்கிறவங்க கூட இந்த கண்ணை உற்பத்தி பண்ணி வச்சு நடவு பண்ணலாம். இந்த கன்று நடுறதுல வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நல்லாயிருக்கும். ரெண்டாவது இயற்கையான முறையில் பண்ணலாம். மருதாம்புங்கிறது வந்து இந்த கண்ணை வச்சு அடுத்த கன்று அதுலேயே நம்ம விட்டு கொண்டுக்கிட்டு வரலாம். மருதாம்பு கன்று விட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7-8 வாழை 10 வாழை கூட விடலாம். நம்மளோட பராமரிப்பு தான். இதோட வறட்சியை வந்து தாங்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. இந்த தொடர்ந்து அதாவது இதே மாதிரி 7-8 வாழை தொடர்ந்து விடலாம். நீங்கள் இதை நடவு பண்ணிவிட்டு மருதாம்பு விடுறது அந்த முறையான முறையில் மருதாம்பு விட்டிங்கன்னா ஒரு 7-8 வாழை 10 வாழை கூட விடலாம். மரத்தோட வலுவு பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும். அந்த தாரோட காயோட எண்ணிக்கை, அதோட பருமன், நோய் தாக்கல் இல்லாத வாழைக்காய் கிடைக்கிறது, இது எல்லாமே இதில் கிடைச்சிரும். இதுக்கு இடுபொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையிலேயே பண்ணலாம். பஞ்சகாவியாக கொடுக்கலாம். இது கருப்பு கூன் வண்டுன்னு ஒன்று வந்து விழுவோம், அது வரும்பொழுது சூடமாச கிட்ட கொள்ளி கொடுக்கலாம். இல்லைன்னா இஞ்சி பூண்டு கரைசல் கொடுக்கலாம், மீனமிலம் கொடுக்கலாம், பழக்காடி கொடுக்கலாம், இளதலை கரைசல் கொடுக்கலாம். இது எல்லாமே கொடுத்தாவே நம்மளுக்கு போதும். அது இல்லாத கடலை புண்ணாக்கு ஒரு 5 கிலோவை 30 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 3 நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியை நம்மளுக்கு தேவையான கண்ணுக்கு தகுந்தாப்பில் ஒரு 200 ml நம்ம கண்ணை சுற்றி ஊற்றி விட்டு தண்ணி பாய்ச்சலாம். இது எல்லாம் செய்யும் பொழுது தொடர் வாழை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கலாம். அழிக்கணும்னு அவசியம் இல்லை. நிழல் பாங்கான இடத்துல கூட இந்த மாதிரி வாழைகளை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ தென்னந்தோப்புக்குள்ளே பண்ணலாம். தண்ணி வசதி இருக்குது ஓரளவுங்கிறவங்க தென்னந்தோப்புக்குள்ளே கூட அந்த வாழையை வச்சு கொண்டுக்கிட்டு வரலாம். அதனால் இந்த கோல விருத்திங்கிறது தமிழில் சொல்கிற கேலா விருத்தின்னு நம்ம ஆராய்ச்சி மையத்தில் அந்த புக்கில் இருக்கும். எல்லா வாழை மரத்துலையும் செய்யலாங்களா? செய்யலாம். எல்லா வாழை மரத்தில் இருந்தும் இதை செய்யலாம். நம்மளுக்கு தேவை எவ்வளோ கண்ணா அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு 25 கன்று இருந்தால் ஒரு ஏக்கருக்கு தேவையான கண்ணை உற்பத்தி பண்ண முடியும். ஒரு 25 கன்றில் இருந்து எந்த கண்ணாக இருந்தாலும், கற்பூரவள்ளியாக இருந்தாலும், முந்தனாக இருந்தாலும், பூவன் வாழையாக இருந்தாலும், ஏலரிசியாக இருந்தாலும் எல்லா வாழையிலையும் இது மாதிரி கண் உற்பத்தியை பண்ண முடியும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேலா விருத்தி அப்படிங்கிற அந்த வாழைக்கண்ணில் இருந்து கண் உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த நிழல் பாங்கான இடம் இருந்தால் கூட போதும். அந்த இடத்துல கூட இது மாதிரி மரத்தூள் போட்டு ஒரு நம்ம சதுர வடிவில் ஒரு பெட்டு கட்டி அதில் மரத்தூளை பாவி அந்த மரத்தூள் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த நான் முதல்ல காமிச்சாப்பில் அந்த கண்ணை சிதைச்சி வரி வரியாக நம்ம அந்த கோலை மாதிரி போட்டு நடுவை சிதைச்சி விட்டு இது மாதிரி பதிய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கண் உற்பத்தி வரும். இது மாதிரி பண்ணையாக அங்கே நம்ம இடத்துல செஞ்சுருக்கேன். இது வந்து விவசாயிகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இவங்க ஒரு டெமோ மாதிரி இது. ஆமாம், டெமோ மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு ஒரு மாதிரி இதாக நம்ம பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்னும் பாலிக் ஹவுஸ் போட்டுட்டு கொஞ்சம் செய்யலான்ட்டு இதை விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டுங்க. ஒரு சில விவசாயிகள் எனக்கு 1000 கன்று போதுங்கிறவங்க அவங்க வாழைத்தோட்டத்தில் கூட நிழலான பகுதியில் இந்த வாழைக்கண்ணை உற்பத்தி பண்ண முடியும். இது சுலபமான தொழில்நுட்பம் தான், சிரமம் இல்லாதது. சரிங்க, இது வந்து ஒருத்தர் வியாபார ரீதியாக வந்து அணுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்ணை வந்து விற்பனை செய்கிறாருன்னா இதில் விற்பனை செஞ்சு லாபம் ஈட்ட முடியும். நல்ல லாபம் இருக்குது அவருக்கு. ஆனால் பொறுமையாக செய்ய வேண்டிய தொழில்நுட்பம். ஆனால் வேகமாக வளராது. அந்த 100-130 நாள் நம்ம பொறுமை காக்கணும். ரெண்டாவது வியாபார ரீதியாக போகும்போது ஒரு விவசாயியை வந்து அவங்கள அணுக வைக்கணும். அவங்க அணுகி ஒரு அட்வான்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இவர் கன்று உற்பத்தி பண்ண பிறகு அவருக்கு ஒரு ஒரு தொகையை வச்சு அவருக்கு கன்று கொடுக்கலாம். இது நல்ல லாபமான தொழில் தான். ஏன்னா வாழை உற்பத்தி பண்ணுற இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு அந்த சீசன் இப்போ தைப்பட்டம்னு பார்த்திங்கன்னா மாசியில் கன்று ஊணுவாங்க. ஒரு 5 லட்சம் வாழை ஊடுவாங்க. இந்த கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா 5 லட்சம் வாழை அடுத்த தை மாதத்துக்கு வரணுங்கிறதுக்காக நடவு பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கவங்களுக்கு முன்கூட்டியே நம்ம பண்ணி இதை கொடுக்கலாம். அதே மாதிரி ஆடிப்பட்டம் பண்ணுவாங்க, கார்த்திகை பட்டம் கண் நடுவாங்க. அதுக்கெல்லாமே நம்ம அந்த ரகத்துக்கு தகுந்தாப்பில் கன்றுகளை வாங்கி வந்து இது சிரமமும் இல்லை. ஒரு கன்று நிறையா வாங்கிட்டு வந்து செய்யணும்னு இல்லை. ஒரு ஏக்கருக்கு தேவையானது ஒரு 25-30 கன்று இருந்தாவே போதும். ஒரு சாக்கு பையில் கட்டிக்கிட்டு வந்து நாம் செஞ்சு அங்கே கண் எடுக்கிற இடத்துல தாய்க்கண்ணிலேருந்து எடுக்கிற இடத்துல நல்ல திடமாக நல்ல தெளிவான கண்ணாக எடுக்கணும். ஊசிப்படையாக நல்ல தெளிவான பெரும் கண்ணாக இருக்கிறதா பார்த்து எடுத்து
இங்கே கொண்டாந்து நான் சொன்னாப்புல அந்த அடிபாகத்தை பூரா நல்லா சுரண்டி எடுத்துட்டு மண் இல்லாத வேர் பகுதி அந்த தோல் பூரா செதுக்கிட்டு மேலே மட்டையை தண்டை உளிச்சு விட்டு அந்த குருத்தை அது வந்து செதைச்சி விட்டு நம்ம அந்த கோல வடிவத்தில் எல்லாமே கோலம் போட்டு நடுவையை செதைச்சி எடுக்கணும். அதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ரெண்டாவது இங்கேயே நம்ம வந்து இயற்கை இடுபொருளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு வயலுக்கு போகும் பொழுதும் நோய் தாக்கல் இருக்காது. இயற்கை வியக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல இந்த வெப்பச்சலனத்துக்கு தகுந்தாப்புல அந்த கண் இங்கேயே உற்பத்தி பண்ணுறதுனால நம்மளோட இதில் போயும் அந்த இயற்கையோட அந்த ஒன்றி அந்த வாழைக்கன்று வந்துக்கிட்டு இருக்கும். இது நீண்ட நாள் இதில் நம்ம கன்று உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கேன். இது எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி எல்லாத்துக்குமே.